வாக்குத்தத்தம் நிறைவேறும்படிக்கு ஜெபித்தார்கள். எப்படி ஜெபித்தார்கள் தெரியுமா? கருத்தாக ஜெபித்தார்கள். இப்ப நீங்கள் கருத்தாக ஜெபிக்கிற நேரம். கருத்தாக ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து, அன்றைக்கு எலியா கருத்தாக ஜெபித்த போது வானத்திலிருந்து நெருப்பு இறங்கினது, வானத்திலிருந்து மழை இறங்கினது, வானம் கட்டப்பட்டது, கட்டவிழ்க்கப்பட்டது. கருத்தான ஜெபம், இந்த கடைசி கட்ட ஜெபம் கருத்தான ஜெபம். கருத்தான ஜெபம்னா ஒண்ணு நீங்க மனசுல வச்சா அதையே எய்ம் பண்ணி ஜெபம் பண்ற ஜெபம். அதுதான், வேற எதுவும் எனக்கு இப்ப தேவையில்லை. சரீரத்துல இருக்கட்டும், எழுப்புதல் வரும்போது சரியாயிரும். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கட்டும், இப்ப எனக்கு ஒரே தேவை எழுப்புதல். எழுப்புதல் வந்தா இந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் மறைந்து போய்விடும், எல்லாம் போயிடும். ஏன் ஒவ்வொன்றுக்கா போய் ஜெபம் பண்ணணும்? எழுப்புதல் தான் இப்ப சீக்கிரம் வருகிறதே. இது வந்துருச்சுன்னா என் சரீரம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும், என் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா தீர்ந்துடும். தேவ அபிஷேகம் இறங்கி வந்தால் எங்களுடைய நுகம் உடைந்து போய்விடும். இப்ப இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது பல காரியம் வச்சிருப்போம். எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணுவோம், கடைசியில தலையை கொடுத்து நமக்கும் நம்முடைய காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நல்லது, நான் தப்பு சொல்லல.